ஹை பீப்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ஸ்விக்கி. ஓகே. ஸோ ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப் கம்பெனி. ஸோ இவங்கள பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோ பார்த்துலாம். அதுக்கப்புறம் இவங்களோட P&L பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட், தென் இன்வெஸ்டர் செக்ஷன், அண்ட் ஃபைனலி சார்ட். அண்ட் இவங்கள பர்ச்சேஸ் பண்ணலாமா வாங்கலாமா, ஓகே, பை ஆர் செல் ஆஃப் திஸ் ஷேர் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இவங்களோட பிஸ்னஸ் மாடலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ வீடியோவில் சொன்னோம். ஓகே, திருப்பி வேணாலும் இங்கே ஒரு தடவை சொல்கிறோம். ஸோ இவங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடில் வந்து கஸ்டமர்ஸையும் இன்னொரு சைடில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸோட டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பாக இவங்க வந்து நடுவில் இவங்க இன்டர்மீடியராக இவங்க வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சென்டரில் இவங்க வந்து ஒரு ஆப்பாக இருக்காங்க. ஒரு சைடில் வந்து கஸ்டமர், இன்னொரு சைடில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து யூஸ்வலி பேமெண்ட் இவங்க வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டோட ப்ரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியும், ஓகே, நீங்கள் டேரெக்டாக போய் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின இருக்கிற ப்ரைஸுக்கும், ஓகே, நீங்கள் ஆன்லைனில் வாங்குற ப்ரைஸுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கூட கொஞ்சம் காமிப்பாங்க. ஓகே, கொஞ்சம் சில சமயம் அதிகமாகவும் காமிப்பாங்க, சில சமயம் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீஸ், ஓகே, டெலிவரி ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து அங்கேயும் வந்து வேறு ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 இடத்துலையுமே இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க இனிஷியலி இந்த கம்பெனிஸ் வந்து லாஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்கேலுக்கு வரணும். ஒரு பர்ட்டிகுலர் லெவல் ஆஃப் கம்பெனி அவங்க வரணும். ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சேல்ஸ் பண்ண இவங்க பெரிய கம்பெனி ஆகும்போது, கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியை விட்டா வேற எந்த கம்பெனியுமே இல்ல, இது நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வந்துடணும். ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க மூலியமாவே நமக்கு நிறைய சேல்ஸ் கிடைக்குது. அப்பன்னா இவங்க சரி, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கமிஷன் போட்டாலும் பரவால்ல, இல்லாட்டி வந்து நம்ம கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டாலும் பரவால்ல, இவங்க கிட்ட நம்ம விக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு அவங்களும் வந்துடணும். ஓகேங்களா. ஸோ 2 பேருமே அந்த நிலைமைக்கு வரும்போது, அந்த டைம்ல தான் இந்த ஆப்புங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கம்பெனி. இந்த பிளாட்ஃபார்ம் கம்பெனிங்களோட பிசினஸ் கான்செப்ட்டே வந்து 2 சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கஸ்டமர்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேல வந்து டிபெண்ட் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா. அப்படி வைக்கிறது தான் வந்து பிளாட்ஃபார்மோட பிசினஸோட அண்டர்லைங் பிசினஸ் மாடலே. ஓகே. ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு மாடல் வந்து இது வந்து ஃபுட் டெலிவரி ஆப். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாமார்ட்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. ஆனா அது இப்போதைக்கு இங்க வந்து அது ஓப்பன் ஆகல. ஸோ இன்ஸ்டாமார்ட்ல நீங்க வந்து குயிக் காமர்ஸ். ஸோ நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா, எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அது உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து வீட்ல ரீச் ஆயிடும். அந்த பிசினஸும் இவங்க நடத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, Zomatoவோட எக்ஸாக்ட் கான்செப்ட்ல தான் இவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ நீங்க Zomato வெப் வீடியோவும் பாருங்க. ஏன்னா அதுல வந்து இந்த பிசினஸ் மாடலை பத்தி இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதோட மார்க்கெட் குரோத் என்ன ஸ்பீட்ல இருக்கு, ஓகே, ஸ்விக்கியோட மார்க்கெட் ஷேர் அப்படின்றது எல்லாமே Zomato வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது வந்து Zomatoவோட நெக்ஸ்ட் வீடியோன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து ஸ்விக்கி வந்து கிட்டத்தட்ட அவங்களோட காம்படிட்டர் தான். ஓகே, அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட P&L முதல்ல பார்த்துடலாம். இவங்க P&L, ஓகே, நம்ம Zomatoவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட கொஞ்சம் நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. இது நல்ல கம்பெனியா மாறுமா? ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசனை இருந்தது. ஏன்னா அவங்க ப்ராஃபிட் அது கொஞ்சமாவது காமிச்சாங்க. அந்த மாதிரியான ஹெசிடேஷன் எதுவும் இந்த கம்பெனி நமக்கு இல்ல. ஓகே, அந்த மாரி ஒரு யோசனையே பண்ண வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி கம்ப்ளீட்டா லாஸ் தான் பண்ணின்னு இருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க 2021லேருந்தே பார்த்தீங்கன்னா லாஸ் பாருங்க. -1,300 crore, -3,650 crore, -4,427 crore, ஓகே, 2,200 crore, 2,800 crore இவங்க எப்பவுமே லாஸ் இன்க்ரீஸ் ஆகினே தான் போகுது. ஓகேங்களா. இங்க எங்க லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா, லாஸ்ட் ஒரு டிக்ரீஸ் ஆன மாதிரி கூட தெரியல. டிக்ரீஸ் ஆகிட்டு திருப்பி இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் இவங்க வந்து கம்ப்ளீட்லி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ இவங்கள கம்பேர் பண்ணும்போது Zomato பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். Zomato நம்ம நல்ல கம்பெனின்னு சொல்ல, இவங்களோட Zomato பரவாயில்ல, ஃபினான்ஷியலி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இவங்களோட ஆப்ரேஷனலே இங்க லாஸ் ஆயிடுச்சுன்னா, இதுக்கப்புறம் வர நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லாஸா தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா -3,000 crore கிட்ட லாஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க இவங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ ரூபாய் ஒரு கம்பெனி லாஸ் பண்ணாங்கன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கு கம்பெனி நடத்துறதுக்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3,000 கோடி தேவை. அந்த 3,000 கோடியும் பார்த்தீங்கன்னா அசெட்டெல்லாம் இல்ல. அது எல்லாம் செலவாவே போயிடும். ஸோ ஒரு வருஷமும் இவங்க 3,000 கோடி ரூபாய் இந்த கேம்ல வச்சுனே இருக்கணும் இவங்க. ஓகேங்களா. அதான் வந்து இதுல இருக்க பிரச்சனையே. ஸோ இந்த 3,000 கோடி எப்படி வரும் ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இவங்களுக்கு ஒரு 10,000 கோடி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதையும் செக் பண்ணலாம். ஸோ இவங்க ஷேர் எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நவம்பர் 2024ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நவம்பர் 24ல. ஸோ ரீசெண்டா தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இவங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி தான் இதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதை. ஓகே, நவம்பர் 24ல.
இஷ்யூ பண்ணதில் எவ்வளோ ரூபா கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11,000 கோடிக்கு இவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் 4,500 crore வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ. அப்படின்னா வந்து கம்பெனிக்குள்ளே இந்த பணம் வந்துடும். 4,500 crore வந்து கம்பெனிக்குள்ளே வரும். 6,800 வந்து ஆஃபர் ஃபார் சேல். இது வந்து கம்பெனிக்குள்ளே இந்த பணம் வராது. இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கம்பெனி இதுக்கு மேலே இருக்க விரும்பல, நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஷேருமே இந்த ஐபிஓவில் போட்டு இவங்க சேல் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தம் அந்த 11,000 கோடியில் 4,500 கோடி தான் கம்பெனிக்குள்ளே வரும். மீதி இருக்கிற 6,800 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இது மற்ற ஷேர் ஹோல்டருக்கு, அது ஏற்கனவே இருந்தவங்களுக்கு இது பணமாக போயிடும். இது கம்பெனிக்குள்ளே வராது. ஸோ உள்ளே வந்த பணம் பார்த்தீங்கன்னா 4,500 கோடி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த நம்பர் இது மாதிரி அக்கவுண்டிங்கில் வந்ததுன்னு எனக்கே புரியல. ஓகே, திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10,000 கோடி 16,000 கோடின்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே லாஸ் வந்திருக்கு. ஸோ அந்த லாஸில் எங்கே போச்சுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ இவங்க காமிக்கிறதுல எனக்கு அக்கவுண்டிங் பிரகாரம் எனக்கே புரியல இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஓகேங்களா? ஆனால் என்ன நமக்கு புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 4,500 கோடி ரூபாய் தான் உள்ள பணம் வந்திருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ வந்திருக்குன்னா 4,500 crore கிட்ட உள்ள வந்திருக்கு. ஓகே, அதை வேணால் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஓகே, ஸோ இவங்களுக்கு உள்ளே வந்த பணம் பார்த்தீங்கன்னா 4,500 crore. ஓகே, இது வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னா ஐபிஓலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐபிஓலேருந்து இந்த பணம் வருது. ஆனால் இந்த வந்த ஐபிஓலேருந்து வந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்த கம்பெனி நடத்துறதுக்கே கிட்டத்தட்ட 3,000 crore போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஐபிஓலேருந்து வந்த பணத்துலேருந்து ஓகே இந்த கம்பெனி நடத்துறதுக்கான லாஸ் அப்படின்றது மட்டுமே கிட்டத்தட்ட 3,100 crore அதுவே போயிடுச்சு. ஓகே, ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸோ ஒரு பேலன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1,400 crore தான் பேலன்ஸே இருக்குது கம்பெனியில் நடத்துறதுக்கு. ஓகே, இந்த 1,400 crore இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா இவங்க கொஞ்சம் அசட்டை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1,600 crore இவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு அசட் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி அவங்க 1,600 crore அசட் வாங்கினாங்கன்றதும் கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன்னா பேலன்ஸ் அங்கே இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 1,400 crore தான். எப்படி இவங்க எக்ஸ்ட்ராவாக 1,600 crore வாங்கினாங்கன்னு நமக்கு டவுட்டாக இருக்குது. இது தவிர்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வித்துட்டாங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000 crore இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 2,600 crore மாற்றிட்டாங்க. அதாவது 2,500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் விற்றதால அவங்களுக்கு உள்ள பணம் திருப்பி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு அந்த பணம் வந்திருக்கு போல இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த சேல் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே ஓகே எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே 5,000 crore இருக்கிறது இங்கே 2,600 crore ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2,500 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வழியாக பணம் உள்ளே வந்திருக்கு, இது வழியாகவும் பணம் உள்ளே வந்திருக்கு. ஓகே, அண்ட் ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இது வழியாக உள்ளே வந்திருக்கு. லாஸ்ட்டில் வந்து இவ்வளோ பணம் வெளியே போயிடுச்சு. ஓகே, வேறு என்ன இருக்கணும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வேறு என்னென்னு இவங்க அசட் வாங்கியிருக்காங்க. ஓகே, அசட் இவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அசட் வாங்கினது பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சு பாருங்க. இங்கே ஒரு 1,600 crore வாங்கியிருக்காங்க இவங்க. ஓகே, ஸோ அதுவும் பணம் வெளியே போயிருக்கு அவங்களுக்கு. ஓகே, இது தவிர்த்துக்கு அவங்களுக்கு கேஷாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேஷாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,200 crore வந்து அவங்க அப்படி சொல்லாமா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 100 ஓகே 2,400 crore வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அசட் வச்சிருக்காங்க. ஓகே, கேஷாகவே வச்சிருக்காங்க. ஓகே, 2,400 crore வந்து கேஷாக வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா 2,400 கேஷ் இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகே, ஸோ இதில் அவங்க இதில் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஓவில் ஷேர் விற்றதும் இன்வெஸ்ட்மெண்ட் விற்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 crore வந்திருக்கு. அதில் லாஸ் ஆனதே வந்து 3,000 crore போயிடுச்சு. ஸோ 7,000 பார்த்தீங்கன்னா 3,000 போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 4,000 crore. அந்த 4,000 crore வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அசட் வாங்கியிருக்காங்க ஒரு 1,600 crore. ஸோ 4,000 இன்னும் 1,600 போயிடுச்சுன்னா ஒரு 2,500 crore. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேலன்ஸ் கேஷாக இருக்குது. பேலன்ஸ் கேஷாக பார்த்தீங்கன்னா ரஃபாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 3,300 crore இருக்குது அப்படின்றது தான் இங்கே காமிக்குது. ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இதில் க்ளீனாக தெரியுது. அவங்க உள்ளே வந்த பணம் வெளியே செலவு பண்ண பணம் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு நெட்டாக கேஷ் வந்து ஒரு அமௌண்ட்டு இருக்குது. ஓகே, ஸோ 7,4,4 2,400. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,400 கேஷ் அவங்க கையில் நிற்குது. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, அது ப்ளஸ் ஏற்கனவே இருந்த ஒரு 1,000 கோடி ரூபாய் கேஷ் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஓகே ஒரு 1,000 கோடி கேஷ் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,400 கோடி ரூபாய் கையில் நிற்கணும். அதுதான் இங்கே இருக்குது. ஓகே,
ஸோ அவங்களோட உள்ள வந்த பணம், வெளிய வந்த பணம் மாரி ரஃப்பா போட்டீங்கன்னா, இப்படி தான் அவங்களோட ஸ்டோரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா, இந்த கம்பெனி கிட்ட இப்போதைக்கு இருக்கிற கேஷ் வந்து இவ்வளோ தான். 3400 crore. இதுதான் வந்து முக்கியமான நம்பர் இங்க. ஓகேங்களா? இதுதான் இங்க முக்கியமான நம்பர். ஏன் இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அடுத்த வருஷத்துக்கு வரப்போற நஷ்டத்துக்கு இதுதான் வந்து ஈடு கட்டுறதுக்கு முடியும். ஓகே. ஸோ அடுத்த வருஷமும் இந்த கம்பெனி நஷ்டப்பட்டுச்சுன்னா, ஓகே. ஏன்னா ஏற்கனவே இங்க நஷ்டம். ஏற்கனவே இங்க 3000 crore இன்னொரு நஷ்டம். ஓகே. இங்கேயும் ஒரு 3300 crore இங்க கேஷ் வச்சிருக்காங்க. இத வச்சு அடுத்த வருஷம் ஒரு நஷ்டம் வந்ததுன்னா, அதையும் சமாளிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வருஷத்த இவங்க சமாளிச்சு ஓட்டிடலாம். ஆனா, இதுக்கப்புறம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது தான் பிரச்சனை. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்னா, ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. இத கட் பண்ணிடலாம். ஓகே. இத கட் பண்ணா நமக்கு பேலன்ஸ் ஷீட் கிளீனா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரோயிங்ஸ் நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா, பாரோயிங்ஸ் வாங்கலாம். ஓகே. திருப்பியும் அவங்க போய் கடன் வாங்கலாம். எவ்வளோ ரூபாய் கடன் வாங்கலாம்னா, இதுக்கு மேல அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பிக்ஸட் அசெட்ஸ் இல்ல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, 1700 crore வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 crore வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கலாம். ஓகே. இன்னொரு 2000 crore. அத வச்சு இன்னும் 1 வருஷம் ரன் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே இந்த கேஷ வச்சு 1 வருஷம் ரன் பண்ணலாம். இன்னும் ஒரு புதுசா ஒரு கடன் வாங்குனாங்கன்னா, அத வச்சு இன்னும் ஒரு 2000 கோடி வாங்குனா, அத வச்சு ரன் பண்ணலாம். சரி இந்த கம்பெனிக்கு திருப்பி இந்த மாரி 16,000 கோடி கடன் குடுப்பாங்களா? இதுக்கப்புறம் குடுப்பாங்களான்றது டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா, இது வரைக்கும் கேஷ் அவங்க ஷேர் இஷ்யூ பண்ணாததால இது யாரோ குடுத்துருந்துருக்காங்க. இப்ப அவங்க ஷேர் இஷ்யூ பண்ணிட்டாவே ஏன்னா கம்பெனில அசெட்டுமே இல்ல பாருங்க. ஒண்ணுமே இல்லாத இந்த அசெட்டே இல்லாத கம்பெனிக்கு 16,000 கோடி ரூபாய் யார் குடுப்பா? ஓகே. அது ஏன் குடுத்துருக்காங்கன்னா, இந்த கம்பெனில வந்து யாருன்னா ஷேர் வாங்குவாங்க. அப்ப பணம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த கம்பெனிக்கு வந்து பாரோயிங்ஸ் குடுத்துருக்காங்க. கடன் குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மாரி கடன் வருமா? அப்படின்றது நமக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு 2 பிரச்சனை. 1 இருக்கிற பணத்த வச்சுன்னு இவங்களால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 1 இயர் ரன் பண்ணுவாங்க. மொத்தமா கேஷ் 0 ஆயிடும். 1. 2 2வது திருப்பி இன்னொரு 3,000 கோடி ரூபாய் கடன் வாங்குனாங்கன்னா, இன்னும் 1 வருஷம் ரன் பண்ணலாம். ஓகே. இது செகண்ட். 3 இந்த பணமும் காலி ஆயிடுச்சுன்னா, இவங்க திருப்பி போயிட்டு இன்னொரு கடன் வாங்கலாம் முடியாது. ஷேர் வேணா இஷ்யூ பண்ணலாம். ஷேர் ஏற்கனவே அதிகமா இருக்கு. ஓகே. இதுக்கு மேல ஷேர் இஷ்யூ பண்ணா, ஓகே. அதுவும் வந்து நல்லது இல்ல இந்த கம்பெனிக்கு. ஏன்னா, சும்மா வந்து ஷேர் இஷ்யூ பண்றதும், கடன் வாங்கினே இருக்கிறதும் கரெக்ட் கிடையாது. அந்த கம்பெனி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு லாபத்துக்கு வந்தே ஆகணும். இப்போதைக்கு இந்த கம்பெனி லாபத்துக்கு வருமான்றது டவுட்டா தான் இருக்கு. அப்படின்னா, இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, இது குரோத் ஆகுது நல்லா தான். ஓகே. நல்லா சூப்பரா ஃபாஸ்ட்டா குரோத் ஆகுது. ஏன்னா சேல்ஸ்லாம் பாருங்க. ஒரு வருஷமும் 40% சேல்ஸ் ஆகுது. ஓகே. ஆனா, ப்ராஃபிட்டே க்ரோ ஆவல. லாஸ்ல இருக்கு. இந்த கம்பெனி வந்து பாருங்க, இதுக்கப்புறம் என்னைக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் அவங்க ஷேர் ஹோல்டருக்கு சம்பாதிச்சு, அதுக்கப்புறம் குடுக்குறதெல்லாம் ரொம்ப பெரிய கத மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நடக்குமா? அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ, Zomatoவ கம்பேர் பண்ணும்போது Swiggy இன்னும் பேடான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க ஃபினான்ஷியலி. ஓகே. ஃபினான்ஷியலி ரொம்ப பேடான பொசிஷன்ல இருக்கிறாங்க. இந்த கம்பெனி லாஸ் பண்றதால, இவங்களுக்கு வந்து இபிஎஸும் வராது. இதுவும் வராது. இபிஎஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்க முடியாது. பிளஸ்ல தான் இருக்கணும். ஸோ, இவங்களுக்கு லாஸ் தான். இபிஎஸ்ஸே நெகட்டிவ்ல இருந்ததுன்னா, பிஇயும் வராது. ஸோ, அதுதான் இந்த கம்பெனிக்கு அதுவும் இல்ல. பிஇயே வரலன்னா, ஒரு கம்பெனி நம்ம வேல்யூ பண்ணவும் முடியாது. ஸோ, இந்த கம்பெனிக்கு ₹381 குடுத்து வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, த ஆன்ஸர் இஸ் லைக் சுத்தமா இது வொர்த்தே இல்ல. இவங்க என்னைக்கு லாபம் காமிக்கிறாங்களோ, அன்னைக்கு தான் இது வொர்த். அன்னைக்கு தான் நீங்க நம்பி இந்த கம்பெனிய வாங்கலாம். அதுவரைக்கும் இந்த ஷேர் பிரைஸ் வந்து சும்மா ஒரு இங்கேயும் அங்கேயும் வேணா மூவ் பண்ணிடுமே தவிர்த்து, ஓகே. இதுலருந்து பெருசா உங்களுக்கு நீங்க சம்பாதிக்க முடியுமா? அப்படின்றது டவுட். ஓகே. இவங்களோட மேக்ஸிமம் ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணும்போது 456 இருந்தது. மார்க்கெட் ஹையஸ்ட்டா ₹600 கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுத்தமா இந்த கம்பெனில நம்பிக்கையே இல்ல. ஓகே. போன நவம்பர்ல தான் லான்ச் ஆயிருக்கு கம்பெனி. நம்பிக்கையே இல்லாம சுத்தமா அத கீழ இறக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 380 அதாவது இருக்கு. இப்பவும் அந்த ஐபிஓட பிரைஸ் ஆஃப் 456 விட இப்போ அது 380ல தான் சுத்தின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த கம்பெனி இதுக்கப்புறம் பெட்டர் ஆகுமான்னு கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, Googleல சர்ச் பண்ணும்போது Google சர்ச்சே என்ன குடுக்குது? ஒரு ஆர்டருக்கும் ஒரு இப்ப இன்ஸ்டாமார்ட்ன்னு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆர்டர் ஆஃப் ₹100க்கு வந்து ஒருத்தங்க ஆர்டர் பண்றாங்கன்னா, ஓகே ஆன்லைன்ல பொருள் வாங்குறாங்க இவங்க கிட்டனா, இந்த கம்பெனி ₹18 லாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த கம்பெனியோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவ் டிஸ்கவுண்டிங் அண்ட் ஹை ஆப்பரேட்டிங் காஸ்ட் அசோசியேட்டட் வித் ராபிட் டெலிவரி. ஸோ எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்டும் குடுக்குறாங்க. பிளஸ் இது கம்பெனி நடத்துறதும் பெரிய செலவாகுது. பிளஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து இவங்க டெலிவரி பண்றாங்க. இது ஒரு பிரச்சனை. இதுல 2வது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கம்பெனிக்கு இருக்க காம்படிஷன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து Zomatoட Blinkitம் வராங்க, Zepto வராங்க. ஓகே. அடுத்தது டாடா வந்துருவாங்க எப்படியும். இது மாரி ஆளுக்கு இது உள்ள வந்துன்னே இருக்கிறாங்க அப்படின்னா, ஓகே. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கம்பெனி கூட Rapido அவங்களும் உள்ள வராங்கன்னா, இது மாரி இவங்க வச்சிருக்க 2 செக்மெண்ட் ஃபுட் டெலிவரி பிளஸ் ஃபுட் டெலிவரி இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குயிக் காமர்ஸ் இருக்கு. இந்த 2த்துக்குள்ளயும் ஹெவி காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வந்துன்னே இருக்காங்க. ஸோ இது மாரி ஹெவி காம்படிஷன் வருதுன்னா, அப்ப சாதாரண இருக்கிற கம்பெனிக்கே ப்ராஃபிட் கம்மியாகும்.
ஓகே, நல்ல ப்ராஃபிட் இருக்க கம்பெனிக்கு ப்ராஃபிட் கம்மியாகும். ப்ராஃபிட் கம்மியா இருக்க கம்பெனிக்கு லாஸ் வரும். இவங்க ஏற்கனவே லாஸ் தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஓகே, அப்ப இவங்களுக்கு என்ன வரும்? ஹெவி லாஸ் தான் வரும். அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு கம்பெனி லாஸ் பண்றதே தப்பு. இதுலயும் காம்படிஷன் வேற இருந்ததுன்னா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் இவங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த கம்பெனிய வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத விட ஃபார் பெட்டர் கம்பெனி இருக்கு. ஓகே. இல்ல நான் குரோத் தான் பார்க்குறேன். எனக்கு குரோத் இருந்தா போதும் அப்படின்னா, எனக்கு குரோத் மட்டும் தான் பார்க்குறீங்கன்னா, அப்ப இது நல்ல கம்பெனி. ஓகே. நல்ல வேகமா வளரும். ஆனா நான் எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு இந்த பிரைஸும் நல்லா சம்பாதிக்கணும். எனக்கு குரோத் முக்கியம் இல்ல. எனக்கு ஷேர் பிரைஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத விட ஃபார் பெட்டர் கம்பெனிஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ தட்ஸ் தி ஐடியா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு வீடியோவோட வேற ஒரு கம்பெனிய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.